வெல்கம் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி கிளாஸ் 7 மேத்ஸில் சாப்டர் 1 இன்டீஜர்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் MCQs பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த இன்டீஜர் whose ப்ராடக்ட் வித் -1 இஸ் சாய்ஸஸ் ஆர் given 1 0 -26 26. அதாவது -1 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் -26 கிடைக்கும்னு கேட்காங்க. -1 கூட 26 மல்டிப்ளை பண்ணால் தான் -26. ஸோ ஆன்சர் இஸ் டி. Second question, product of positive integer and a negative integer is negative integer. அடுத்தது product of 3 negative integer is negative positive. So 3 negative integers அப்படின்னா அதாவது odd number of negative integers multiply பண்ணோம்னா நமக்கு negative integers தான் கிடைக்கும். even number of negative integers பண்ணோம்னா நமக்கு positive கிடைக்கும். ஸோ இது வந்து 3ங்கிறது வந்து odd number of negative integers. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 3 negative integer is negative. ஆன்சர் A. Fourth sum, if both the dividend and the divisor are of like sign, then the quotient is always. அதாவது 8/2 அப்படின்னா 8ம் 2ம் லைக் சைன் சேம் சைனாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். -8 டிவைடட் -2 இருந்துச்சு அப்படின்னாலும் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஸோ அதுவும் positive. So if both the dividend and the divisor are of like sign, then the quotient is always positive. Answer is A. Fifth sum, 121 divided dash equal to -11. A 121, B -11, C 11, D 0. 121 கூட என்ன டிவைட் பண்ணால் -11 இருக்குன்னு கேட்காங்க. 121 கூட -11 பண்ணால் -11 ஆன்சர் கிடைக்கும். Sixth sum, determine the integer which when divided by -1 gives 63. Answer வந்து 63, B -1, C 0, D வந்து -63. ஸோ எந்த இன்டிஜரை -1ஆல் டிவைட் பண்ணால் 63 கிடைக்கும்னு. ஸோ -63ஆல் -1 டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 63 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் -63 D. Seventh sum, division by 0 is A 0, B 1, C the number, D meaningless. Division by 0 வந்து நம்மளால சொல்ல முடியாது, meaningless or infinite, can't define like that. So answer is D. Eighth sum, when 0 is subtracted from an integer, the result is the answer. Choices are A 0, B the number, C the number itself. 0 is subtracted from an integer அப்படின்னா ஏதோ இன்டிஜர் ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா A -0 A தான். ஸோ அந்த நம்பர் இட் செல்ஃப். ஆன்சர் இஸ் சி. அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் இன்டிஜர் வந்து 0. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து 1. 11th வந்து when an integer added to its opposite, the result is answer is 0. அதாவது என்னென்னா இப்போது 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஓட ஆப்போசிட் வந்து -2. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்கும். ஸோ 2 - 2 = 0. ஸோ அதான் அந்த ரிசல்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் சி 0. 12th sum, the smallest positive integer is choices are 1 0 2 can't find. Smallest positive integer is 1. The greatest negative integer வந்து பார்த்தோம்னா -1. அப்புறம் ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் இன்டிஜர் நம்மளால் சொல்ல முடியாது. 14th sum, the greatest positive integer is confined B 0, C 1, D வந்து 1000. ஸோ greatest positive integer நம்மளால் சொல்லவே முடியாது. 1000, 1021, 1010 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ the greatest positive integer வந்து can't find. அதே மாதிரி smallest negative integer also we can't find. 15th sum, when 0 is divided by a non-zero integer, the quotient is choices are 0, 1, the integer itself not defined. 0 is divided by normal 0/5 or 0/9 அந்த மாதிரி இருக்க ஆன்சர் வந்து 0 தான். ஸோ ஆன்சர் இஸ் A 0. 16th sum, 0 is greater than, choices are every negative integer, every positive integer as well as negative integer, none of this. So 0 is greater than every negative integer. நெகட்டிவ் இன்டிஜரோட ஒவ்வொரு நம்பரோடையும் 0 வந்து பெருசாக தான் இருக்கும். The additive inverse of dash is 0.
choices are 1, -1, 0, none of this. எந்த நம்பரோட additive inverse வந்து 0வா இருக்கும் அப்படின்னா 0ஓட additive inverse தான் 0வா இருக்கும். 18 sum, a positive integer is always dash than its additive inverse. Smaller, equal, greater, none. ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் இப்போ எடுத்தோம் அப்படின்னம்னா 1 அப்படி எடுத்தோம்னா அது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் தான். இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, அடிட்டிவ் இன்வர்ஸ். ஒன்னோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -1. ஸோ ஒன்னோட -1 வந்து கிரேட்டர். ஸோ எப்போவுமே பாசிட்டிவ் நம்பர் வந்து கிரேட்டர் தேன் இட்ஸ் நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ இங்கே வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ்ங்க இருக்காங்க. அதே தான், பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் இட்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் சி, கிரேட்டர். Notes. Integers are closed under addition, subtraction and multiplication. So integers வச்சு நம்ம அடிஷன்ஸில் என்ன க்ளோஸ்ட் அண்டர் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துகிட்டு ஆட் பண்ணோம்னா அதே இது அதில் தான் இருக்குது. இப்போ வந்து -5 -2ன்னு சொன்னோம்னா -5 -2 ஆட் பண்ணோம்னா -7 கிடைக்கும். அந்த -7 அந்த இன்டிஜர்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இன்டிஜர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன், சப்ராக்ஷனும் அப்படி தான். 2வும் 3ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம்னா அதோட சப்ராக்ட் பண்ணுறோம், 2 - 3ன்னு கிடைக்கும். 2 - 3 வந்து -1, -1ம் அந்த இன்டிஜர் லிஸ்ட்டில் தான் இருக்குது. மல்டிப்ளிகேஷனும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் 20, இன்டிஜர்ஸ் ஆர் கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் அண்டர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ். அடிஷனுக்கு கம்யூட்டேட்டிவ்னா ஒரு 2 நம்பர் எடுத்தோம், a + b. இப்போ 2 + 3 எடுத்தால் 5 தான், 5 + 2 எடுத்தாலும் 5 தான். 2 + 3 எடுத்தாலும் 5 தான், 3 + 2னாலும் 5 தான். ஸோ அதான் கம்யூட்டேட்டிவ் போட்டிருக்காங்க அண்டர் அடிஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு அதே மாதிரி தான். 2 × 3 6, 3 × 2வும் 6 தான். ஸோ எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அசோசியேட்டிவ்க்கு இதே 3 இதாக வரும். a × b × c = a × b × c. ஸோ இந்த இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இன்டிஜர்ஸ் ஆர் கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் அண்டர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் வராது. Not commutative, not associative. 21, if the number of negative integer is the product is even, then the product is even. இப்போ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் இஸ் ஈவன். இப்போ வந்து ஒரு 50 நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ப்ராடக்ட் ஆன்சர் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஈவனாக தான் இருக்கும். ப்ராடக்ட் இஸ் ஈவன், அதாவது ப்ராடக்ட் இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர். இஃப் த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர் இன் அ ப்ராடக்ட் இஸ் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் இஸ் நெகட்டிவ் இன்டிஜர். இப்போ வந்து 3, 5, 7 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் இஸ் ஆட் அண்ட் நெகட்டிவ் இன்டிஜர். 23rd, 0 is less than every positive integer. ஒவ்வொரு பாசிட்டிவ் இன்டிஜருக்கும் 0 வந்து கம்மியாக தான் இருக்கும். 24th இது absolute value of an integer is its numerical value regardless of its sign. இப்போ absolute value அப்படின்னா இப்போ absolute value of -5 அப்படின்னா நம்ம ஒன்லி இந்த நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். அது ப்ளஸ்ஸோ மைனஸோ எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -5 வந்து 5 தான், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 5ம் 5 தான். ஸோ அது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அன் இன்டிஜர் இஸ் இட்ஸ் நியூமரிக்கல் வேல்யூ ரிகார்ட்லெஸ் ஆஃப் இட்ஸ் சைன். சைனை பற்றி கன்சிடர் பண்ணக்கூடாது. ப்ளஸ்ஸோ மைனஸோ நம்பர் வேல்யூ மட்டும்தான். 25th sum, 0 is neither positive nor negative integer. Thank you.